அனைவருக்கும் வணக்கம். இது மகா பெரியவா சொன்னது என்ற நிகழ்ச்சி. ஒரு முறை ஒருவர் காஞ்சி பெரியவரை பார்ப்பதற்காக அங்கே போகிறாரு. பெரியவாவை பார்த்துட்டு அவரை தரிசனம் பண்ணுறாரு. பார்த்தா அவர் ரொம்ப சோகமாக வருத்தமாக இருக்கார். அவர் முகத்தை பார்த்தாவே கவலை அப்படியே குடிகொண்டிருக்கிறது. பெரியவா அவங்கள பார்த்துட்டு, ஏன் ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்தவர் சொல்கிறாரு, சுவாமி, எங்களுக்கு தொடர்ந்து கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று பண கஷ்டம் வரும், அந்த பண கஷ்டம் போயிடுச்சு அப்படின்னா அடுத்தது ஏதோது உடம்புக்கு ஏதோது பிரச்சனை வருது. இப்படி ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது சுவாமி அப்படின்னு சொல்கிறார். அப்போ பெரியவா சொல்கிறாங்க, நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகிறது உண்டா அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்தவங்க சொல்கிறாங்க, நிறையா போகிறாங்க சுவாமி, எல்லா கோயிலுக்கும் போகிறோம், நாங்கள் கும்பிடாத தெய்வம் கிடையாது, இருந்தாலும் கடவுள் எங்களை சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பெரியவா கேட்குறாரு, கடைசியாக உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு எப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் யோசிச்சுட்டு, ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே இருக்கும் சாமி அப்படிங்க. அப்போ தப்பை நீங்கள் உங்ககிட்ட வச்சுக்கிட்டு இறைவனை நீங்கள் குறை சொல்கிறீங்களே. உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு வருஷத்துக்கு 2 முறை போகணும், இல்லைன்னா குறைந்தபட்சம் ஆண்டுக்கு 1 முறையாவது நீங்கள் போய் குலதெய்வத்தை வழிபடணும். எத்தனை கடவுளை நீங்கள் வழிபட்டாலும் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் நீங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க போயிட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சும்மா அங்கே கும்பிட்டு வந்துட்டால் பத்தாது. உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு என்ன ஒரு பொருள் தேவையோ அந்த பொருளை வாங்கி கொடுத்துட்டு அந்த குலதெய்வத்தை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரதுங்கிறது ரொம்ப சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குலதெய்வம் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மண் ஒரு கைப்பிடி எடுத்து அதை வீட்டுக்கு கொண்டாந்து அதை ஒரு துணியில் வச்சு முடிஞ்சு வெளியில் நிலவில் நீங்கள் வாசல் நிலவில் கட்டிட்டீங்கன்னா எந்த விதமான தீய சக்திகளும் அணுகாது. எல்லா உங்களுடைய கவலைகள் மறைந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்று பெரியவா அவர்கள் வாழ்த்தி அனுப்பினார் என்று கூறி இந்த நிகழ்ச்சி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.